ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நாங்கள் லண்டனில் எப்படி கொண்டாடுறோம், எங்கள் ஃபேமிலிஸ்லாம் எங்கள் எப்படி கொண்டாடுறோமோ அதை தான் இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வடையை பாருங்கள், சூடாக சவுண்டு கேட்டுதா? இதை தான் எடுத்து நான் சாப்பிட போகிறேன். அமேசிங் ஃப்ளேவர்ஸு. பருப்பு பாயசம் அது. அதில் வந்து இந்த கேரளாவில் ஒரு பாயசம் வைப்பாங்களா, அந்த டேஸ்ட் இருக்குது. எனக்கு வந்து பருப்பு சாதம் சாப்பிடும்போது கொஞ்சோண்டு ஊறுகாய் சைடில் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கோ. அல்டிமேட் இருக்குல்ல. அந்த பூர்ணம் வந்து தனியாகவே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. சாம்பார் வந்து பூசணிக்காவும் மாங்காவும் போட்டு பண்ணிடுவாங்க. எல்லாமே அம்சமாக இருக்குங்க. இந்த ரசத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த தம்பி உருளைக்கிழங்கு இருக்காப்புலையே அம்சமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனலாக வந்து தயிர் சாதம், அதுக்கு ஊறுகாய் இருந்தது கொஞ்சோண்டு. அம்சமாக சாப்பிட்டாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி வந்து மெயினாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நாங்கள் லண்டனில் எப்படி கொண்டாடுறோம், எங்கள் ஃபேமிலிஸ்லாம் எங்கள் எப்படி கொண்டாடுறோமோ அதை தான் இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி பண்ண முடியல, பட் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி வந்து அவங்க கூட நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்தாச்சு பிள்ளையார் பாருங்கள். பிள்ளையார் வந்து இன்றைக்கி காலையில் வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. எங்களால் வர முடியல, ஏன்னா வேலை இருந்தது. இப்போ கரெக்டாக லஞ்சுக்கு மணி அடித்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம். ஸோ வந்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பூஜைக்கே பார்க்கும்போது பாருங்கள் இவ்வளோ ஐட்டம்ஸ்லாம், சுண்டல்லேருந்து கொல்கட்டையிலேருந்து, அதுவும் கொல்கட்டையில் 2 வெர்ஷன் இருக்குது. இதெல்லாமே நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கிறேன். இதெல்லாம் முடித்து சாப்பாடு தலைவரும் சாப்பிட்டுட்டாரு. இப்போ நம்மளோட டேர்னு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும் பிள்ளையார் சொல்லி போடணுன்னா அது வடையிலேருந்து தான் போடணும். ஏன்னா நான் ஒரு வடை சாப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ரெனிட்ட சொல்லிட்டேன் இதுதான் ஸ்டார்டிங்கு அப்படின்னு. இந்த வடையை பாருங்கள், சூடாக புது ஈடு போட்டிருக்காங்க. சவுண்டு கேட்டுதா? அதான் அந்த வடையோட இது ரொம்ப எப்படின்னா இதோட ஸ்பெஷாலிட்டி அதான். இந்த வடையை இப்படி கூலாக இப்படி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகுதா? நல்லா ஃபோக்கஸ் ஆகுதா? இப்போ பாருங்கள், அமுக்குனிங்கன்னா சூடாக புகை வெளியில் வருது. இதுதான் இந்த வடையோட ஸ்பெஷாலிட்டி. அமுக்கும்போது வெளியில் கரைச்சி அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். உள்ளார பஞ்சு மாட்டி உள்ளார சவுண்டே கேட்காது. இதை தான் எடுத்து நான் சாப்பிட போகிறேன். அமேசிங் ஃப்ளேவர்ஸு. என்னென்னா கரெக்டாக என்னாப்பில் ஒரு சைடுக்கும் ஒரு மிளகு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கடிக்கும்போது நறுக்கு முறுக்குன்னு கடைசியாக ஒரு மிளகு கடக்குன்னு கடிக்கிறோம். அதோட ஜூஸ் அப்படியே உள்ளார ஃப்ளோ ஆகி அதில் படர்ந்து அப்படியே உள்ளார போகும்போது சரியாக இருக்குது. டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்குது. நான் வடை நிறையா சாப்பிட்ருக்கேன், இந்த மாதிரி வடை சத்தியமாக சாப்பிடல. அதனால தான் நான் சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மெயினாக வந்து எனக்கு வந்து அதான் இதோட இந்த வெளியில் இருக்க லேயர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி பாருங்க. பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க எங்கள் அம்மா சூப்பராக வடை பண்ணுவாங்க, நாங்களும் பெரிய ஃபேன்ஸ் அப்படின்னாங்க. ஒரு சஜஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ணா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாம்பாரில் போட்டு சாப்பிடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும், தயிரில் போட்டால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சும்மா சாப்பிட்டாலே வேறு லெவலில் இருக்குது, அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம்,
நல்லா தான் இருக்கும். நான் அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நான் வேணே பல கட்டு வாங்கி இவனும் ஹெல்ப் பண்ணேன் எனக்கு. இது 3வது வடை. சரியா, இன்னும் சாப்பிட போகிறேன். வெயிட் லாஸ்லாம் அப்புறமா பார்த்துக்கும். தேங்க்யூ. அடுத்தது சாப்பாடு, மெயினான சாப்பாடு போயிட்டு சாப்பிடுவோம், பார்ப்போம். பாருங்கள், பிள்ளைங்க அங்கே ரெடியாக இருக்காங்க. கொழுக்கட்டை காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அமேசிங்காக சுட சுட கொழுக்கட்டை, அப்படியே ஆவி பறக்கும் கொழுக்கட்டை. அப்படி பிச்சு காட்டுறேன் பாருங்க, ஜோராக இருக்குது. அப்படியே பூர்ணமே நல்லா ஜூஸியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் கொழுக்கட்டை ஃபர்ஸ்ட். இது வந்து வெள்ளை காராமணி. இது வந்து முட்டைகோசும் பீஸும். பீஸ் என்னது? பட்டாணி முட்டைகோஸ். இது கேரட்டும் பீன்ஸும். ஓகே, நைஸ். இது வந்து உருளைக்கிழங்கு, என்னோட ஃபேவரட். நான் திருட்டுத்தனமாக முன்னாடியே ஒன்று சாப்பிட்டேன், சூப்பராக வந்தது. அமேசிங். இது வந்து சுண்டல். இது மெயின் ஸ்பெஷல் தான் இன்னைக்கு. ஆமாம், சுண்டல் கொழுக்கட்டை. ஓகே, இது வந்து பருப்பு. எஸ். ஓகே, இப்போ வந்து ஒன் மோர் ஸ்பெஷல் ஐட்டம், சாம்பார். பூசணிக்காய் சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. வாவ், சான்ஸே இல்லை. ஒரே ஒரு பூசணிக்காய் தான் இருக்கு, பாக்கி எல்லாம் போச்சு. உருகி அழகாக அந்த டேஸ்ட் வந்து. வீட்டில் இருக்க எலிங்க சாப்பிட்டுச்சுங்களா ரெண்டும்? இல்லை இருக்கு பாருங்க. இருக்கா? ஃபைன், அது ஓகே, சூப்பர். ஓகே, தட் இஸ் தட். அப்புறம் சாதம், அப்புறம் பாயசம். பாயசம். இது என்ன பாயசம்? இது வந்து பருப்பு பாயசம். ஓ, ஓகே. சாப்பாடு வந்து சூப்பராக இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட போகிறோம். நீங்கள் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 12 அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 டிஷ்ஷஸ் இருக்குது. ஏன்னா உருளைக்கிழங்கு 2 டைம் கவுண்ட் பண்ணிட்டேன். இந்த சைட்லேருந்து அந்த சைடு வர நிறையா இருந்தது உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிட சொன்னாங்க, பருப்பு பாயசம். அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்படி அப்பளத்தை நல்லா வந்து விஸ்தாரமாக, ஏன்னா நிறையா போட்டிருக்கேன். நல்லா பொண்ணு சின்னது பெருசு, ஆமாம் பெருசு தான் செஞ்சது அப்பளம். அதோட கைவண்ணம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த அப்பளத்தினால தான் இந்த பாயசமே டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த கேரளாவில் ஒரு பாயசம் வைப்பாங்களா, அந்த டேஸ்ட் இருக்குது. வெள்ளத்தில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அமோகமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பருப்புக்கு வந்து நல்லா வந்து விஸ்தாரமாக நெய் ஊற்றுனாங்க, சூப்பராக பார்த்துருப்பீங்க நீங்கள். அதோடு தான் இருக்குது. எனக்கு வந்து பருப்பு சாதம் சாப்பிடும்போது கொஞ்சோண்டு ஊறுகாய் சைடில் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கோப்பா. உருளைக்கிழங்கு கொஞ்சம் பாருங்கள், அதையும் இதையும் சேர்த்து அடாடாடாடா, நல்ல ஒரு காம்பினேஷன். உருளைக்கிழங்கோட அந்த உப்பு இருக்கிறது அப்படியே சூப்பராக, ரெண்டும் நல்லா இருக்குது.
அல்டிமேட். இன்றைக்கி என்ன விநாயகர் சதுர்த்தி. ஸோ எது மெயினாக ஸ்பெஷலாக சாப்பிட்ணும்? கொல்கட்டை நடுவில் அப்படியே டேஸ்ட் பண்ணிக்கோ. இங்கே பாருங்கள், இங்கே வா. அங்கேருந்து வரத்துக்கு யோசிக்காத. இங்கே பாரு, பூர்ணம் எப்படி இருக்குது? சரியாக இருக்குல்ல? வெளியில் நல்ல பதமாக அந்த மாவு வெந்திருக்கு, உள்ளார வந்து ஜூஸியாக இருக்குது. அந்த பூர்ணம் வந்து தனியாகவே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நான் தனியாக கொஞ்சம் திருடி சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதில் இன்னொன்று வந்து ஒன்று வந்து இது பண்ணாங்க, ஒன்று வந்து காரம் ஒன்று பண்ணாங்க. அது இங்கே எனக்கு வரல, இந்த சப்ளையில் கொடுக்கல எனக்கு. எங்கேயோ உள்ளார இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை எப்படி அவங்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாம்பார் வந்து பூசணிக்காவும், நான் அதில் பார்க்கும்போது நான் வந்து பூசணிக்காய் மட்டும்தான் சொன்னேன். பூசணிக்காவும் மாங்காவும் போட்டு பண்ணிடுவாங்க. பூசணிக்காய் எங்கே காணுமா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உள்ளார அப்படியே மெல்ட் ஆகிடுவான். பாக்கி நம்மளுக்கு தெரியுது மாங்காய் மட்டும்தான். இதில் வந்து மாங்காய், நம்ம ஊர் மாங்காய் போட்டு இது பாருங்க, நல்லா இதில் போட்டு அடித்தோன்னா அந்த மாங்காயோட வாசம் அப்படியே வந்து இந்த சாம்பாரில் அப்படியே தெரியுது. நம்ம ஊர் அப்படியே அம்சமாக இருக்குது. எல்லாமே அம்சமாக இருக்குங்க. நான் இது தண்டனை சாப்பிட்டேன்னா உங்களுக்கு பொறுத்துட்டு இருக்க முடியாது. இவங்க நல்ல சுவையாக இருக்குதுன்னு சொல்லலாம்ல. இது வந்து என்ன இது சொன்னீங்க? கார கொல்கட்டை. அதுக்கு பேர் என்ன உள்ளார வச்சுக்கிறது? எள்ளு பூரணம். நான் இதுவரை லைஃப்லேயே கார கொல்கட்டை சாப்பிட்டதில்லை. இந்த காரம் கடிச்சதுக்கப்புறம் அப்படியே சரக்குன்னு ஒரு கிக்கு கொடுக்குது. நல்ல காரம், அது கடிக்கிறதுக்கு நல்ல காரம். இது வந்து என்ன காரம்? மிளகாவா? மிளகு இல்லையா? மிளகா. மிளகா காரம், சரி காரம், சூப்பராக தூக்குது, நல்ல காரம். அது கருப்பாக தெரியுது பார்த்தா, இந்த மிளகு மண்ணுன்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது. எள்ளா? ஓ சூப்பர். ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் பொரியல், பீன்ஸையும் கேரட்டையும் போட்டு பொரியல். டெய்லி வந்து மீட்டாக சாப்பிட்டுருந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம மிஸ் பண்ணுறோம். எப்பயும் வெஜிடேரியனை ப்ராப்பராக செஞ்சால் அதோட ஒரு சூப்பர் டேஸ்ட் தான். பொரியல் நல்ல ஃப்ளேவர்ஸமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் சாம்பார் சாதத்தோடு சேர்த்து அடித்தா சூப்பராக இருக்குது. முட்டைக்கோஸ் பொரியலும் சூப்பராக இருக்குது, சரி டேஸ்டாக இருக்குது. அதில் தேங்காயெலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க, ப்ளஸ்ஸு பீஸும் போட்டிருக்காங்க. ஸோ 2 காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த முட்டைக்கோஸ் அப்படியே ப்ளெயினாக போடனா எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி காம்பினேஷனில் டேஸ்ட் நல்லா, இன்னொரு 2-3 டேஸ்ட் ஆட் ஆகி நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த ரசத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த தம்பி உருளைக்கிழங்கு இருக்காப்புலையே, அதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாம் பெஸ்ட்டுட்டேன். ஓ மை காட், அப்பா அம்மாவோட வித்தையை கற்று வச்சுருக்க பொழுது அம்சமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஃப்ரெஷ்ஷான ரசம், அமேசிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் தயிர் திருப்பி நான் சாம்பார் எல்லாமே ஊற்றி சாப்பிடணும், அதை போடணுன்னு தான் ஆசையாக இருக்குது. அவளுக்கு கை வலிக்குது, அவளும் சாப்பிட்ணும், நாங்களும் என்ஜாய் பண்ணோம். உங்கள் எல்லாேருக்கும் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணி நாங்கள் இங்கே மிஸ் பண்ணியிருந்தோம், இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் விடுங்க. அடுத்த டைம் அதையும் சாப்பிட்றோம் நாங்கள். இதே மாதிரி நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அதையும் கீழே கமெண்ட்டில் விடுங்க. இதுதான் லண்டன் விநாயகர் சதுர்த்தி. இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறேன். பாய். ஃபைனலாக வந்து தயிர் சாதம், அதுக்கு ஊறுகாய் இருந்தது கொஞ்சோண்டு, எலுமிச்சை ஊறுகாய் வீட்டில் செஞ்சதுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் அப்படி தான் இருக்குது, ஹோம்மேட்னு நினைக்கிறேன். சரியாக இருக்கு. ஓ இல்லை, ஆஸ்டாப்ரிக்கல். அம்சமாக சாப்பிட்டாச்சு.
உங்களுக்கு ஒரு டிப்பு கொடுக்குறேன். இது நீங்கள் இது வரைக்கும் நான் போட்டதில்லை. எப்படின்னா இலை சாப்பிட்டதுக்கப்புறம் மடிக்கிறது எப்படின்னா இப்படி தான் மடிக்கணுமா, இந்த சைடு இப்படி. இது ஏன்னா இப்படி மடித்தா நான் சாப்பிட்றது திருப்பி வருவேன்னு அர்த்தமா. அதை நான் ஹோஸ்ட்டுக்கு சொல்கிறேன். இன்னொன்று வந்து இந்த உறவு வேணும் அப்படின்னு சொல்லுது. இதுவே அந்த பக்கம் வேணால் இந்த உறவு வேண்டாம் அப்படின்னா சாப்பாடு சரியில்லை, இல்லைன்னா வேறு விஷயம்னு. எனக்கு உறவு வேணும்னு முடிச்சிருக்கேன். அப்படின்னா இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இந்த வீட்டில் பார்க்க போகிறீங்க நீங்கள். அவங்க செத்தாங்க.